இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆட்டோ வாடகை எடுக்கலாம், இல்லை வீடு வாடகை எடுக்கலாம். இதெல்லாம் கிடைக்கிறது எந்த ஒரு ஆச்சரியமே இல்லைங்க. ஆனால் ஒரு நாடே வாடகை எடுக்கிறதா இருந்தால் ஆச்சரியமாக தானே இருக்குது. ஆமாங்க, விச்சென்ஸ்டன் என்ற இந்த நாட்டில் தாங்க, அதாவது சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியா நாட்டுக்கும் இடையில இந்த நாடு இருக்குங்க. இந்த நாட்டு மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 தாங்க. அவ்வளோ குட்டியான நாடுங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 160 சதுர கிலோமீட்டர் என்று சொல்கிறாங்க. இதோட அதாவது 62 சதுர மைல்கள்லாங்க. அந்தளவு தாங்க அமைஞ்சிருக்கு இந்த நாடு. இங்கே பெரும்பாலும் ஜெர்மனி மொழியில் தாங்க பேசுகிறாங்க. இந்த 2011ஆம் ஆண்டு அப்போ அந்நாட்டு மன்னர் ஒரு நாள் அதாவது வாடகைக்கு விடப்படும் சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வாடகை எடுக்கிறவங்க சுமார் ஒரு நாளைக்கான வாடகை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $70,000. அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 60 லட்சமாங்க. இந்த வாடகை எடுத்த பின்னாடி ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக எடுக்க முடியாதாங்க. இதுக்குன்னு சில சட்டங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்காம். இதெல்லாம் தாண்டி இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ராஜ மரியாதையாங்க. அதாவது அந்நாட்டில் உள்ள வரலாற்று சிற்பமிக்க சிற்பங்கள், அது மட்டும் இல்லாமல் இயற்கை காட்சிகள் போன்ற பல வகையான சிறப்பு அம்சங்களும் இதில் அடங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மன்னரே தலைநகரோட சாவியை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த ஒரு நாள் ஃபுல்லும் சுற்றி பார்த்துக்கலாம், பொழுதுபோக்கு அம்சங்களை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க. ஆனால் இது 2011ஆம் ஆண்டுக்கு பின்னாடி இந்த நாட்டில் இந்த ஒரு திட்டத்தை ரத்து செஞ்சுக்கிறாங்க. இதை சோசியல் மீடியாவில் வைரலான இந்த வீடியோவில் மீண்டும் மறுபடியும் பதிவிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.